ஹலோ ஹிப்போ ஹிப்போ சவுண்டே வரக்கூடாது. நான் நேரமே சொல்லியிருக்கேன். இங்கே அண்ணாச்சி டைரக்டர்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிருக்கீங்களா? யாரெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு நோட் பண்ணுறீங்களா? ஆமாவா? நோட் பண்ணுறாங்களா? ஆஹா சூப்பர், நோட் பண்ணுறாங்களாம். நீங்கள் பேசி பேசியே இருங்க, அவங்க நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிள்ளை பேசிகிட்டு இருக்கு, இந்த பிள்ளை எவ்வளோ நோட் பண்ணுறாங்க. அந்த புக்கை வாங்கி பார்க்கணும். புக்கு நிறைஞ்சிருச்சா? ஐயோ, அவங்க புக்கெல்லாம் நிறைஞ்சிருச்சா? நோட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களா? நீங்கள் தான் நல்ல ரொம்ப பேசுகிறீங்க. நீங்கள் தான் ரொம்ப பேசிகிட்டு இருந்தீங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் பாவம், நம்ம பிள்ளைங்கள்லாம் சூப்பர் வெரி குட் சூப்பர். ஓகே, இப்போ ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க பேர் என்னன்னா கேட்டால் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. மாங்காண்ணே பார்த்துருக்கீங்களா யாராவது? மாங்கா அண்ணன். அந்த அண்ணன் மாங்கா அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அங்கே பிபிஎஸ் நடக்குதான்னு சொன்னாங்க. ஆமாம், நான் சொன்னேன் ஆமாம் பிபிஎஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்கள் ஆஃபீஸில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி நியூ லைஃப் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் சர்ச்சில் அந்த பிபிஎஸ் நடக்குது, அங்கே போகணும். அப்போ அந்த மாங்காண்ணை கூப்பிட்டு சொன்னார், அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன ஆக்டிவிட்டீஸ்? ஹலோ இருக்கிறீங்களா? வெயிட்டு அண்ணா, ஏய் சவுண்டு வரக்கூடாது. இப்போ அந்த அண்ணா அந்த மாங்காய் அண்ணா சொன்னாங்க, அவங்க மாங்காய் அண்ணா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னன்னு சொன்னாங்க? இது பெரிய வித்தியாசமாக ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கு. வெயிட்டு அவங்க சொன்னாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன ஆக்டிவிட்டிஸ் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஹலோன்னு சொல்லுமோ ஏதோ சொல்லணுமா? ஹலோன்னு சொன்னா ஹலோ ஓ சொல்லணுமா? ஓ இப்படி சொன்னாங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதுவரையும் சொல்லலை, நீங்கள் வந்து வேணும்னா கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். அவங்க சம்டைம் வருவாங்க, ஏதாவது கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும் ஆன்சர். சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஹலோன்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஹலோன்னு சொன்னா ஓ எஸ் ஓ. ஹலோன்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஓகே. என்னதோ சவுண்ட் வந்துட்டு இருக்க. ஹலோ சைலண்ட். என்னது? ஏதோ ஒரு சவுண்ட் வருது, பாப்போம். ஹலோ ஏதோ சவுண்ட் வருது, பாத்துங்க. எனக்கு மட்டும்தான் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? யாரது? ஹலோ யாரு? இங்கயா? ஹலோ நானும் பார்த்தேன் யாரோ இருக்காங்க. அந்த ஹலோ அதுமா எனக்கு தோணுது என்னன்னு தெரியுமா? அது மாங்காய் அண்ணன் தான் வந்திருப்பாங்க சிலப்ப. பார்த்துட்டு வரேன். யாரோ இருக்காங்க. கரெக்ட். ஆஹா, ஹலோ யார் இருக்கீங்க? ஹலோ இருக்கீங்க. இங்க வாங்க. என்ன சொல்லுங்க? என்ன நீங்க கூப்பிடவே இல்லைண்ணே? என்னது? என்ன நீங்க கூப்பிடவே இல்லை? எங்க கூப்பிடல? நான் காலையில இருந்து வெயிட் பண்றேன், தெரியுமா? அப்படியா? ஆமா. இங்க வாங்க. ஆஹா, எனக்கு கூப்பிடல. இவங்களை யாரும் கூப்பிடலையாம? இல்ல. சொல்லுங்க. நான் நீங்க கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணனே. ஆஹா, நான் சோகமாயிட்டேன். அங்க சர்ச்சில் நீங்க இங்க வாங்க. நீங்க ஏன் பிணைக்க போறீங்க?
எனக்கும் பயமா இருக்கு. சரி சரி. அண்ணே சொல்லுங்க. நான் பிள்ளைங்கிட்ட பேசலாமா? பேசுங்க. அதுதான் கேட்க. நோ அண்ணே. அண்ணே ஹலோன்னு சொன்னா நீங்க தானே சொன்னீங்க. ஹலோன்னு சொன்னா என்ன சொல்லணும்னு சொன்னீங்க? பாத்தீங்களா, இந்த மாங்கானா தான் சொன்னது. ஹலோன்னு சொன்னா என்ன சொல்லணும்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அண்ணே சவுண்ட் பத்தலண்ணே. பத்தலையா? சவுண்ட் பத்தலையா? இன்னும் சத்தமா சொல்லணுமா? சொல்லு அண்ணே. எல்லாம் ராங். என்னது? நான் ஹலோ சொல்லவே இல்லையே. ஆஹா, நீங்க சொல்லும்போது தான் சொல்லணும். சரியா? அவர் அப்போ பயிர் வரலாட்டி அந்த மாங்கான சொல்லுமா மட்டும்தான் நீங்க சொல்லணும். சரியா? ரெடியா? ஓகே, ரெடி. ரெடியா? ரெடி. ரெடியா? எவ்வளவு கத்துறது, எவ்வளவு கத்துறது. அண்ணே பிள்ளைங்கள எவ்வளவு கத்துறாங்க. ஹலோ அண்ணே, ஒண்ணுமே கேட்கலண்ணே. போகண்ணே. ஐயோ. ஹலோ. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அண்ணே அண்ணே அவங்க ரொம்ப கத்துனாங்க அண்ணே. எனக்கு காதை வெடிச்சு போயிருச்சு. எனக்கு லைட்டா தானே கேட்டுச்சு. ஆமா, கடைசி ஒரு தடவை பண்ணலாமா? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க பேரு சொல்லி கொடுங்க இவங்களுக்கு எல்லாருக்கும். என் பேரா? என் பேரு மறந்து போச்சு. உங்க பேரு மறந்து போச்சு. என் பேரு நீங்க பக்கத்துல வாங்க, நான் சொல்றேன். என் பேரு ரிப்பேரு. என்ன சொன்னாங்க தெரியுமா? பேரு ரிப்பேரா. அவர் பார்த்தாலே ரிப்பேர் ஆனது மாதிரி தானே தெரியுது. அண்ணே சொல்லுங்க. அது சும்மா சொன்னே. ஜோக்கு ஜோக்கு. சொப்பா? ஜோக்குனே ஜோக்குனே. என்னது? என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு மாங்கா அண்ணே. மாங்கானா கரெக்ட். நான் நினைச்சிட்டு இருந்தது, நான் சொன்னேன் இல்ல, போன் பண்ணி ஒரு அண்ணா கேட்டாங்கன்னு. அந்த அண்ணா தான் இது. அந்த அண்ணா பேர் என்னது? என்ன சொல்லுங்க அண்ணே. என் பேரு மாங்கா அப்படின்னு வச்சாங்க. மாங்கா மாங்கா அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டேனா, அப்போ அண்ணன் கூட சேர்த்து மாங்கா அண்ணே அப்படி வச்சேன். ஓகே, மாங்கா அண்ணன்னு செல்லமா கூப்பிடுறாங்களாம். சரி சரி, நீங்க இதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நான் சொன்னேன் இல்ல, நீங்க வரண்டாம் 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 வேண்டாம், அங்கே நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னேன் இல்ல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, அப்போ ஒரே சவுண்டு. எங்க சவுண்டு? அப்படி சவுண்டு. சவுண்டு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். அண்ணே அண்ணே, அப்போ அந்த ஊன்னு சவுண்டு கேட்டுனா இங்க இருந்துதான். இங்க இருந்தானே கேட்டுச்சு. இங்க இருந்தா நம்ம பிபிஎஸ்ல இருந்தா கேட்டிருக்கும். இப்போ சவுண்டே காணோம். எல்லாரும் ஒரு தடவை சவுண்ட் போடுங்க. சரி 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 சரி, இங்க இருந்தா வந்திருக்கு. சரி, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வினே? நாங்க எப்போ கேட்டேன்? என்ன கேட்டேன்? மறந்து போச்சே. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். நானு இந்த பிபிஎஸ்ல எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு வசனம் படிச்சிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு பாடுறதுக்கும் வசனமும் எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு கதையெல்லாம் தெரியுமா? எனக்கு கதை தெரியும், பாட்டு தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். கேட்டுக்கங்க. போங்க அண்ணே, உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லி கொடுங்க. என்னெல்லாம் தெரியும் அண்ணே? எனக்கு வீடு கதையும் தெரியும் அண்ணே. என்ன? என் மானத்தை வாங்காதீங்க பிள்ளைகளை. அந்த அண்ணாவுக்கு நிறைய தெரியுமா? நீங்க இங்க எல்லாம் பிபிஎஸ்க்கு வந்து என்னெல்லாம் தெரியும்? என்னெல்லாம் படிச்சீங்க சொல்லுங்க. பைபிள் வேர்ஸா? அடுத்து அண்ணே அண்ணே கேட்டீங்களா? சவுண்ட கேட்டீங்களா? அவங்களுக்கு அப்படி கேட்டுச்சு. எனக்கு இல்ல, அவங்களுக்கு பைபிள் வேர்ஸ் தெரியுமா,
ஸ்டோரி தெரியுமா, கதை கூட தெரியுமா, எனக்கு ஒரு கதை தெரியும் சொல்லட்டா? ஆக்ஷன் தெரியுமா? சரி ஆ, வந்திருக்கீங்கல்ல, அப்ப ஒரு ஸ்டோரி சொல்லலாமே உங்களுக்கு. ஸ்டோரி சொல்லட்டா? ஆமா. நீங்க எங்க பக்கத்துல வாங்க. ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மேடு. ஓகே. பின்னாடி வாசல் இருக்கு, நீ ஓடு. அவர் சொன்ன கதையை பாத்தீங்களா? ஒரு காடா, அங்க ஒரு மேடா, நீ அங்க ஓடா. இதெல்லாம் ஒரு கதையா? அண்ணே சொல்லுங்க அண்ணே. எனக்கு பாட்டு தெரியும், விடுகதை தெரியும், எல்லாம் தெரியும். ஆஹா, சரி உங்களுக்கு விடுகதை தெரியும்னு சொன்னாங்க. நான் கேக்கட்டா? விடுகதை ஆன்சர் பண்ணுவீங்களா? ஆமா, விடுகதை சொல்லுமா. உங்க பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுவாங்களா? ஆமா, விடுகதை தெரியுமா? விடுகதை அதுல கேக்கவா? கேக்கல, விடுகதை கேளுங்க. நீங்க சொல்லுவீங்களா? சவுண்டே இல்ல. சொல்றேன். ஒரு பாய் வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் வீசி வீசி எறிஞ்சானா. ஏன் தெரியுமா? திரும்ப சொல்லவா? சொல்லணும், எங்களுக்கு கேட்கல. எனக்கு ஒரு வீட்ல அண்ணே எனக்கு ஒரு காது கேட்காது அண்ணே. நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா கேட்கல. பிள்ளைகளை உங்களுக்கு கேக்குதா? கேட்கலையா அண்ணே? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சொத்தமா கேளுங்க. சொத்தமா கோவமா சொல்றேன். ஒரு வீட்ல ஒரு பாய் சொல்லவே இல்ல. என்ன அண்ணே சொல்லுங்க அண்ணே. ஒரு வீட்ல சொல்லுங்க அண்ணே. ஒரு வீட்ல ஓகே ஒரு பாய் ஓகே எல்லா பொருளையும் வீசி வீசி எறிஞ்சானா. ஒரு வீட்ல ஒரு பாய் எல்லா பொருட்களையும் வீசி 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 எறிஞ்சானா. அது ஏன்னு கேக்குறாங்க. தெரியுமா யாருக்காவது? தெரியுமா? 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 எனக்கு தெரியுமே. ஏனா சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. அவனுக்கு வீசிங் ப்ராப்ளமா? புரியல. ஒண்ணுமே தெரியல, போங்கண்ணே. இவங்களுக்கு புரியல அண்ணாச்சி. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? வீசிங் ப்ராப்ளமா அந்த பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு. அதனாலதான் அண்ணாச்சி. என்ன? ஆக்சுவலி அப்படி கிடையாது அண்ணாச்சி. பின்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இவங்க இப்ப விபிஎஸ்க்கு வந்திருக்காங்களா? ஆமா. இவங்க விபிஎஸ்ல படிச்சாங்களா? ஆமா. என்னெல்லாம் படிச்சாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்போமா? கேட்கலாமே. அவங்க உண்மையா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், தூய்மையா நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட கீழ்ப்படியணும், அம்மா கிட்ட கீழ்ப்படியணும், டீச்சர் கிட்ட கீழ்ப்படியணும், பெரியோருக்கு அடங்கி நடக்கணும். ஆனா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் 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 கீழ்ப்படியாம இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மிஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க அண்ணே. அதையெல்லாம் அவங்க இப்போ பிபிஎஸ்க்கு வந்துட்டாங்கல்ல, இனி அதெல்லாம் வீசி எறிஞ்சிருவாங்க. இதுதான் அப்ப வீசிங் பிரச்சனையா? வீசிங் ப்ராப்ளம் கிடையாது. அது வீஸ் பின்ன சரி. நீங்க பாட்டெல்லாம் பாட போவீங்கன்னு தெரியும் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாட்டு போட்டியில நான் தான் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன் தெரியுமா? ஐயோ, நான் சூப்பரா பாடுவேன். சூப்பரா பாடுவீங்களா? ஆமா. எத்தனாவது பிரைஸ் வாங்குனீங்க? செகண்ட் பிரைஸ். வெரி குட். நானும் நினைச்சேன், முதல்ல வந்தப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் எப்படி பாடி இருப்பாருன்னு நினைச்சேன். இவர் செகண்ட் பிரைஸ் வாங்கி இருக்காரு போல. சரி, நான் கேட்கிறேன், அதுல எத்தனை பேர் வந்தாங்க? 2 மெம்பர்ஸ். பாத்தீங்களா? அப்போ எல்லாருக்கும் அண்ணே. என்னண்ணே? எல்லாரும் சிரிக்கிறாங்க அண்ணே. ஆனா எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சல அண்ணே. செகண்ட் பிரைஸ் நிறுத்து. செகண்ட் 2 பேர் வந்தாங்களாம், அதுல செகண்ட் பிரைஸ் கிடைச்சான். அப்போ பிரைஸ் கிடைச்சல. சரி,
முதல்ல வந்தவர் என்ன பண்ணாரு? அவரு ஒண்ணுமே பண்ணல. அவர் பாடவே இல்லையா? அவரு பாடினாரு, லைட்டா பாடினாரு. என் பாட்டை கேட்கவே இல்ல. எனக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. வா, அவர் பாடவும் இல்லை, அவர் ஜஸ்ட் வந்துட்டாரு. ஆனா இவரை பார்த்த உடனே இவருக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஆமாண்ணே. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அண்ணா எனக்கு ஒரு பாட்டு தெரியும், நான் பாடுவா? சரி, பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறாங்களா? அந்த மாங்கா அண்ணாவுடைய பாட்டு யாருக்கெல்லாம் கேட்கணும்? சத்தம். அண்ணே சவுண்டே கேட்கல. பாடவா? அண்ணே யாரோ ஒருத்தர் சைடுல வேண்டாம் சொல்றான், அவனை வெளியே அனுப்புங்கண்ணே. யாருன்னு கண்டுபிடிக்கணே. நான் பேச மாட்டேன். பாடவா? வேணாம். நீங்க செகண்ட் பிரைஸ் வேணாம். அண்ணே நான் ஒரு பழைய பாட்டு சொல்லி தரேன், நீங்க பாடுவீங்களா? நீங்க பாடண்டா அண்ணே. நீங்க செகண்ட் பிரைஸ் தானே வாங்கினீங்க? ஆமா. இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க இங்க இருக்கிறவங்க. அதனால நீங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை என் கூட பாடுறீங்களா? நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? கேளுங்க. ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? அவங்க சொல்றாங்க, ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாங்க, ஒரே ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் ஓகே நான் பாடுறேன், என் கூட பாடுங்க, சரியா? ஓகே. பிள்ளைங்களா வாங்க, விவிஎஸ்க்கு வாங்க. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாதா? அண்ணே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு லைன் மட்டும் பாடுவோமா? பாடலாமா? வேண்டாமா? பாடலாம். ஓகே, ஒரே ஒரு லைன் மட்டும் பாடுவோம், சரியா? ஓகே. பிள்ளைங்களா வாங்க, சொல்லுங்க. பிள்ளைங்களா வாங்க, ஜெபிக்க கற்று தருவாங்க. பிள்ளைகளே வாங்க, விவிஎஸ்க்கு வாங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் வாங்க. பிள்ளைகளே வாங்க, விவிஎஸ்க்கு வாங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் வாங்க. ஓ, 3 வேளை ஜெபித்தான் தானியேல், துன்ப வேளை ஜெபித்தான் யோபு. 3 வேளை ஜெபித்தான் தானியேல், துன்ப வேளை ஜெபித்தான் யோபு. பிள்ளைக்காக ஜெபித்தான் அண்ணா, பிள்ளைக்காக ஜெபித்தான் அண்ணா. துள்ளி துள்ளி ஜெபித்தான் தாவீது. பிள்ளைகளே வாங்க, விவிஎஸ்க்கு வாங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் வாங்க. வாங்க வாங்க பிள்ளைகளே வாங்க, விவிஎஸ்க்கு வாங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் வாங்க. ஓகே அண்ணாச்சி, ஓகே. அவங்க நல்ல அழகா பாடுறாங்க அண்ணாச்சி, சரியா? அப்போ சூப்பர். ஓகே, அவங்க அடுத்த செக்ஷனுக்கு போறாங்க. ஓகே, சரியா அண்ணாச்சி? ஓகே, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஹலோன்னு ஒண்ணுக்கு சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஹலோ. இன்னும் ஹலோ. பாய் பாய்.